செந்தமிழே நறுந்தேனே செகம் போற்றும் செம்மொழியே முத்தமிழ் சொல்லெடுத்து நட்டமிழ் பட்டி மண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தென் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்ப தித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என கவிதை வாசிக்க வருகின்றார்கள் பாராட்டுக்குரிய நால்வர். தனித்துவம் மிக்க இன்சுவை சொல்லழகி சலிமா அருமையான அருளப்பெண் ஒப்பற்ற மதியொளி. முதல் கவிதையை முத்தாய் பாட இனிதே அழைக்கின்றேன். இன்சுவை புவி காக்கும் தமிழ் தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்று அடித்து கூற வந்துள்ளேன். அக்னி கந்த அப்துல் கலாமும் அசத்தியது அறிவாளே. அறிவின் துணை கொண்ட 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கிறார் அறிவாளே. அறிவுமிகு மனிதனுக்கு அகிலத்தின் வென்றால் அத்தனையும் நாம் கையில் என்று கூறிவிட பெறுகிறேன். நடுவர் இன்சுவையின் கவிதை அறிவாயுதம். அடுத்த ஒளிரும் கவிதையுடன் மதியொளி கவி பாட வருகின்றார். மதியொளி. அகிலமெல்லாம் தமிழே மணக்கும் பண்புதான் வெற்றிப்படி என்று பறைசாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கிவிடும் நன்மை உயரத்திலே நற்பண்பு புகுந்துவிட்டால் நாவினிலே இன்மை வரும். பண்பாலே சிறந்தவள்தான் பலருண்டு நம்மிடையோ புத்தரோடு வாழ்பவரும் போதித்ததும் நற்பண்பே. நன்னெறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே. நன்றி.